எல்லாம் முறுக்க அழுக்கெல்லாம் போக்குவதற்கு திருப்பூர் நமக்கு உதவுறது. அதை சொல்லுவார், ஆண்ட முழுக்காட்ட தெரியாத முருகா, ஆனா உன்னுடைய பாதை எவ்வளவு இனிமையானது முருகா. சரவண மகளிர் அறுவர் முலைநுகரும் மறுமுகா, குமரா சரணம் சரணம் என்று அருள் பாடி ஆடி மிக மொழி குழல அழுது தொழுது உருகும் அவர் விழி அருதி முழுகுவதும் வருக என அரைக்கூவி ஆளுவதும் உன் திருவடி. யாரொருவர் முருகா சண்முகா வேலாயுதா என்று உள்ளத்தை எல்லாம் அந்த நாம அவளுக்கு அரைச்சு, அதனால மொழி தடுமாறி அழுது அழுது ஆண்டவனுடைய புகழையெல்லாம் பாடி 2 சொட்டு கண்ணீர்னால ஆண்டவனுடைய திருப்பாதனை நினைச்சுட்டா. அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட்டு. அதுதான் உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவனுக்கு. அருணுக்கு என்ன சொல்றார், முருகா நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் உனக்கு ஒரு பொருட்டு இல்லை, ஆனா அடியவர்கள் உன்னை பாடி அந்த கண்ணுல இருந்து 2 சொட்டு தண்ணீர் வருகிறது, அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தன்னிலை தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் வாங்கோ, வருக வருக என்னிடத்தை வாங்கோ என்று வருக வருக என்று அரை கூவி அவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை கடாட்சம் ஆண்டவனுக்கு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய புகழ் எப்பொழுதுமே பாடணும். அந்த பாடி பாடி உள்ளத்தை உருக்கிறதுக்கெல்லாம் சொல்லித்தரது திருப்புகழ். அருணகிரிநாதருடைய அனுபவத்துல அவர் அடைந்த உணர்ச்சி பாவங்களை எல்லாம் கொட்டி 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 எழுதியிருக்கு திருப்புகழ்ல. இந்த திருப்புகழை எல்லாரும் கத்துங்கோ. ஆண்டவன் நமக்காக அருள் பாலிக்க இங்க வந்திருக்கும் பொழுது அவனுக்கு உகந்த திருப்புகழை நாம் பாடித்தோம்னா அவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும். எல்லோரும் திருப்புகழ் கத்துங்கோ, எல்லோரும் அனுபூதி பாருங்கோ. திருப்புகழ் அனுபூதியம் நமக்கு மாத்திரம் அமைதி கொடுக்காது, அதை கேட்கிறவாளுக்கும் அமைதி கொடுக்கும். சூழ்நிலையில் எல்லாவற்றையுமே அமைதியை உண்டாக்க செய்யக்கூடிய ஒரு திறமை இந்த திருப்புகழ்கள். உலகத்துக்கெல்லாம் அமைத்து தர சக்தி வாய்ந்தது அந்த திருப்புகழ். ஆண்டவனுக்கு அலங்காரம் ஆறுது. ஆண்டவனுக்கு அலங்காரமாகவே 108 பாடல்கள் பாடிருக்கார். அருணகிரிநாதர் சொல்லுவார், முருகா 4 மணி நேரமா திருப்ப பாடி எனக்கு என்ன நிலை கிடைச்சது தெரியுமா? சொன்ன கிரௌஞ்சகிரியோடு துளைத்த வைவேல் மன்னா, கடம்பின் மலர்மாலை மார்பா, மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கே நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. முருகா இவ்வளவு நாடி பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது. அந்த மௌன நிலையிலே நின்னை உணர்ந்து உணர்ந்து ஆண்டவருடைய திருவிளையாடலாம் ஞாபகம் வந்தது, முருகனுடைய நாமக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது. நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு. வேற நினைப்பே கிடையாது, வேற ஒரு விதமான செயலுக்கும் வாசையே கிடையாது. நிர்குணமானா இருந்து என்னை மறந்திருந்தேன். நான் என்ற ஒரு வஸ்து இருக்கிறதாவே எனக்கு தெரியல முருகா. எங்க உட்கார்ந்துருக்கேன், எங்க இருக்கேன்னு தெரியல. இருந்தே விட்டது இவ்வுடம்பு. என்னோட உடம்பு இருக்கிறதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய ஆத்மா அவனோட சேர்ந்திருக்கு முருகா. அப்ப என்ன பண்றது தெரியுமா முருகா? அந்த உட்கார்ந்துருக்கேன்,
போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் என்னை தன்வசத்தே அக்கும் மனோலயம் தானே தரும் அருமுகவா சொல்லனால் இந்த ஆனந்தமே. ஆண்டவனிடத்த அனுபவித்த அருணகிரிநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். முருகா, இவ்வளவு தூரம் பஜனை பாடி ஒரு இடத்தில் கலந்து உட்கார்ந்திருக்கேன். அப்ப ஏதோ ஒண்ணு வந்து வந்து மனசை தாக்கிறது முருகா. என்னுடைய மனசை கட்டி எடுத்து அதோடு சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது. என்னை தன்வசத்தே ஆக்கும் மனோலயம் தானே தரும். இந்த மனதானது ஒரு லயத்திலே கட்டுப்பட்டு அது ஒரு நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு மனோலயம். அந்த லயத்தை எப்படி சொல்றது முருகா? அருகவா சொல்லலாது இந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்துலதான் தலைக்கணும். அந்த ஆனந்தத்துல எப்போதுமே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு ஆனந்தம், கஷ்ட சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, நடுத்தரமான ஒரு வாழ்வு, எதையும் நல்லதாக எடுக்கக்கூடிய ஒரு மன அமைதி, மன நிறைவு ஏற்படும். அருணகிரிநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தத்துவ உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ முருகா உன்னை பாடணும், என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என்பார். கோவில தரிசனம் பண்ண போனா ஆண்டவனை எதற்காக தரிசனம் பண்ண போறது? தரிசனப்படுவேனோ? உண்மையான தரிசனம் எப்பொழுது நாம் பார்க்கிறோம்? கோவில்ல போனா முருகனுடைய விக்கிரகம் இருக்கு, முருகனை பார்க்கிறோம், முருகனுடைய அலங்காரத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன? எதற்காக கோவிலுக்கு போறோம்? மந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவைய சங்கதம் தவிர முக்குணம் மாற அந்தி பகல் என்று இரண்டையும் மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தைவரே என்று நீ தரிசனிப்படுவேனோ என்று சாத்திரம் என்றார் சிந்திராண்டவன். கோவிலுக்கு போனா இவ்வளவு குணங்களும் நமக்கு இருக்கணும். இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து, இந்திரியங்களுக்கு உண்டான சஞ்சலங்கள் ஒரு விதமான சஞ்சலம் இருக்கக்கூடாது. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து, காலம் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து உன் அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒளி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தை, எப்பொழுதுமே தனியாது கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவிழ வேண்டும், அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து ஆண்டவனை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். சிந்தை அவிழ்ந்து உருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கணும். இந்திரிய சஞ்சலங்கள் எல்லாம் அறுத்து அந்த நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனத்தை நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி தரிசனம் நான் எப்பொழுது உன்னுடைய தரிசனத்தை பண்ண போறேன்னு கேட்கிறேன். கோவில் தரிசனம் பண்ணும்போது இவ்வளவு நமக்கு சொல்லித்தரார். எந்த மாதிரி நிலையிலே நம்ம ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணணும். பூஜை பண்ணும்போது சொல்லுவார், தகட்டி சிவந்த கடம்பையும் என் நெஞ்சையும் என் தாளினைக்கே புகட்டி பணிய பணித்தருவார். பூஜை பண்ணும்போது என்னுடைய மலரோடு என்னுடைய மனம் உன்னுடைய பாதாரம் இந்தத்தில் தான் விழணும், வேற ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது என்று நமக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கிறார் அருணகிரிநாதர். அழகழகான தத்துவ உபதேசங்கள், எளிதான தத்துவ உபதேசம் இதெல்லாம் இருக்கு. இதுல இல்லாத ஒண்ணும் இல்ல. சங்கீதம் இருக்கு, தாளம் இருக்கு, தமிழ் இருக்கு, அழகான தமிழ் இருக்கு, நமக்கு வேணுங்கிற தத்துவ உபதேசங்கள்லாம் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இது இருக்கிறதுனால எல்லோரும் திருப்பூர் பாடும்படியா உங்களை கேட்டுக்கொள்றேன். ஒவ்வொரு படி விழாவிலையும் எல்லோரும் கலந்துங்கோ. திருப்பூர் இசை பாட வரலையே கவலையே பட வேண்டாம். அருணகிரிநாதர் சொல்லுவார், முருகன் ரொம்ப இசைப்பிரியன், அவனுக்கு இசையில ரொம்ப ஆசை, சங்கீதத்துல ரொம்ப ஆசை. கீதமாகிய சுராலயம், கீதத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்வரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக
ஆலயமாக அதற்கு சுரங்களுக்கெல்லாம் ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன். அருணகிரிநாதர் இப்ப பாடணும், வேல் வகுப்புல பாடணும், மயில் வகுப்பு. அப்படி இசை பிரியனாக இருக்கக்கூடியவன் இசை பாடினாத்தான் அவனுக்கு சந்தோஷம்னு இல்லை. அருணகிரிநாதர் சொல்லுவார், திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசை பிரியன் என்று சொல்வார். திருப்புகழ உரையாடினா கூட போறோம், அதை பத்தி உரைத்தால் சொன்னா கூட போறோம், அந்த புத்தகத்தை எடுத்து அதை படிச்சா போறோம். திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசைப்பிரியன், அவருடைய தரித்திரத்தை எல்லாம் போக்கக்கூடிய இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்வார். அதனால இசையோடு தான் பாடணும், எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம். திருப்புகழ் பாக்களை ஒரு தரம் வாயார பாடினாலும் சரி, படிச்சாலும் சரி, ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால எல்லோரும் திருப்புகழ் கற்றுக்கொள்ளுங்க, எல்லோரும் திருப்புகழ் பாடுங்க.